70 ஆண்டுகால பழமை வாய்ந்த கோவிலில் மர்மாசாமி ஒருவர் ஸ்பைடர்மேன் போல தாவி தாவி கொள்ளையடித்த சம்பவம் கோவில் நிர்வாகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை சவுகார்பேட்டை மின்தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற நியூ மந்திர் ஜெயின் கோவிலுக்கு ஏராளமான ஜெயின் மக்கள் வழிபடுவது வழக்கம். இந்நிலையில் காலையில் கோவிலுக்கு பூஜை செய்வதற்காக திலீப் என்ற பூசாரி கோவிலுக்குள் சென்றபோது கோவிலின் வெளிப்புற கதவின் பூட்டு உடைக்கப்பட்டு திறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். பின்னர் உடனே கருவறை பகுதிக்குள் சென்றபோது கருவறை கதவின் பூட்டுகளும் உடைக்கப்பட்டு இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் கருவறையில் வைக்கப்பட்டிருந்த 5 சிலைகளில் இருந்த 1/2 கிலோ தங்க நகைகள் மற்றும் 10 கிலோ வெள்ளி நகைகள் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. உடனே திலீப் கோவில் நிர்வாகியான சுரேஷ் குமார் என்பவருக்கு தகவல் தெரிவித்த பின்னர் கோவில் நிர்வாகிகள் அனைவரும் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்துள்ளனர். இதனையடுத்து கோவிலில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது மர்ம நபர் ஒருவர் முகம் தெரியாதவாறு முகத்தை துணியால் கட்டிக்கொண்டு ஒரு துணியை பிடித்துக்கொண்டு கருவறைக்குள் இறங்கியது தெரிய வந்தது. அங்கிருந்த நகைகள் அனைத்தையும் திருடி ஒரு மூட்டையாக ஒரு ஓரத்தில் கட்டி வைத்த பின் ஸ்பைடர்மேன் போல தாவி தாவி சுவர்களில் ஏறியது சிசிடிவியில் பதிவானது. பின்னர் கட்டி வைத்த மூட்டையை துணியை வைத்து தூக்கிச் சென்றது தெரிய வந்துள்ளது. முட்டம் ஓரம் 5 பீஸ் அவர் எடுத்து போயிருக்காரு. இதை அந்த தள்ளல சுவாமியில் இதை கட்டுற இதை அவரை எடுத்துட்டு போயிருக்காரு. இதே மாதிரி பண்ணிட்டு அவர்கிட்ட காலையில் 5 மணிக்கு தான் நமக்கு எல்லா ஆள் வர்றேன். 5 மணிக்கு தான் எப்போவுமே ஓப்பன் பண்ணுறேன் கோயில். அப்போ தான் நமக்கு 5 மணிக்கு பூஜாரி உள்ளே வந்தால் டைமில் தெரிஞ்சாச்சு. அப்போ டீட்டெயில் நான் அவர் ஃபோன் பண்ணிட்டாரு. எல்லா ட்ரஸ்ட் பண்டில் எல்லாம் இங்கே 5:30 எல்லாம் வந்துட்டு பார்த்தேன். இதே மாதிரி இது விஷயம் ஆயிருக்குது. அப்போ எல்லாம் செக் பண்ணால் யார் பண்ணாருன்னா வெளியே யார் தான் பின்னாடியிலேருந்து உள்ளே யாருமே வந்திருக்காரு. வந்துட்டு இந்த பின்னாடியிலேருந்து பேக் சைட்லேருந்து போயிட்டு எலிஃபென்ட் கேட்டு வால்டெக்ஸோட சென்ட்ரல் பக்கம் போயிருக்காரு. இதே மாதிரி எல்லாம் கேமரா செக் பண்ணால் தான் கொஞ்சம் தெரிஞ்சு ஆயிருக்குது. முடிச்சு எல்லாம் பார்க்க முடியல. முடிச்சு எல்லாம் கட்ட வச்சுருக்கிறாரு. ஹைட் எல்லாம் இதே உள்ளே தெரியுது. இதே மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி ஃபோட்டோ எல்லாம் இருக்குது. இதே மாதிரி ஃபோட்டோ இருக்குது. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய யானை கவுனி போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். முதற்கட்டமாக கோவிலில் பணிபுரிந்து இரவு படுத்து உறங்கிய ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 6 நபர்களை போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரித்து வருகின்றனர்.